பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. ரஷ்ய தயாரிப்பான MiG-21 பைசன் போர் விமானங்களை செப்டம்பர் மாதத்திற்குள் சேவையில் இருந்து நீக்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட MiG-21 பைசன் போர் விமானங்கள் 1963ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டன. நாட்டின் முதல் சூப்பர்சோனிக் விமானம் இது. வான் பாதுகாப்பு திறன்களில் சிறப்பாக செயல்பட்டது. 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டுகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்த விமானம் முக்கிய பங்கு வகித்தது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு பாலகோட் வான்வழி தாக்குதலில் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் MiG-21 பைசன் விமானத்தில் சென்று போரிட்டார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளிலும் இந்த விமானம் முக்கிய பங்காற்றியது. தற்போதைய நிலவரப்படி MiG-21 போர் விமானங்களில் பைசன் ரக விமானங்கள் மட்டுமே விமானப்படையில் உள்ளன. இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த விமானங்களை சேவையில் இருந்து நீக்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. நாட்டுக்காக சேவையாற்றியதை கௌரவிக்கும் வகையில் சண்டிகரில் உள்ள விமானப்படை தளத்தில் விடையளிக்கும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. MiG-21 போர் விமானங்களுக்கு ஓய்வளிக்க சில மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. ஆனால் தேஜஸ் MK-1A போர் விமானம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தால் அது தள்ளிப்போனது.